திருவண்ணாமலைன்னு சொன்னோடனே நம்ம மைண்டுக்கு வர்ற மொதல் விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மகாதீபம் தான். இந்த தீபம் எதனால ஏத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களுக்குள்ள யார் பெரியாள்னு வாக்குவாதம் வந்தப்போ சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமான், என்னோட அடியையோ இல்ல முடியையோ யார் முதல்ல பாக்குறீங்களோ அவங்கதான் இந்த உலகத்துல ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்றாரு. விஷ்ணு பகவான் வந்து வராகி ரூபம் எடுத்து பூமியை நோண்டிக்கிட்டு கீழே போக ஆரம்பிச்சிட்டாரு. பிரம்மரு அன்னப்பறவையில ஏறி அவரோட முடிய பாக்குறதுக்காண்டி மேல பறந்து போயிட்டே இருக்காரு. விஷ்ணு பகவான் களைச்சு போய் திரும்ப வந்த உடனே என்னால பார்க்க முடியலன்னு உண்மையை ஒத்துக்கிறாரு. பிரம்மரோ பார்த்ததா பொய் சொல்லி சிவபெருமான்ட்ட சொல்றாரு. பொய் சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு உடனே தண்டனை கொடுத்துறாரு. இந்த உலகத்துல யாருமே உங்களை வணங்க மாட்டாங்க. விஷ்ணு பகவானுக்கு இந்த உலகத்துல என்ன எந்த அளவுக்கு வணங்குறாங்களோ அதே அளவுக்கு உங்களையும் வணங்குவாங்கன்னு வரம் கொடுக்குறாரு. விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஜோதி வடிவுல அக்னியா காட்சியளித்த இடம் தான் திருவண்ணாமலை. அதனாலதான் அந்த மலையும் உருவானதா சொல்றாங்க. இந்த நாளைதான் வருஷம் வருஷமும் மகாதீபமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த தீபத்து மூலியமா சிவபெருமான் மக்களை ஆசீர்வாதம் பண்றதா எல்லாராலும் நம்பப்படுது. திருவண்ணாமலைய பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலமா சொல்றாங்க. இதை ஏன் அக்னி ஸ்தலமா சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அக்னி வடிவுல சிவபெருமான் காட்சி அளித்ததுனால அந்த இடத்த அக்னி ஸ்தலமா வணங்குறாங்க. திருவண்ணாமலையில் உள்ள சிவபெருமான அண்ணாமலையார்னு சொல்லுவாங்க. ஏன் அண்ணாமலையார்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அண்ணுதல்னா நெருங்குதல்னு தமிழ்ல அர்த்தம். அண்ணான்னா நெருங்கவே முடியாதுன்னு அர்த்தம். சிவபெருமான விஷ்ணுவாலையும் பிரம்மாவாலையும் நெருங்கவே முடியாததுனால இந்த மலையை சிவனா வழிபடுறதுனால அண்ணாமலையார்னு அழைக்கிறாங்க. கைலாயத்துல சிவன் லிங்கமா இருக்கிறதுனால அந்த இடம் ரொம்பவே ஃபேமஸ். ஆனா திருவண்ணாமலையில சிவலிங்கமே மலையா இருக்கிறதுனால திருவண்ணாமலைக்கு இதுதான் ரொம்ப ஃபேமஸ். டாக்டர் பீர்பால் சஹானிங்கிற ஒரு விஞ்ஞானி திருவண்ணாமலையை ஆராய்ச்சி செஞ்சு இந்த மலை ரொம்பவே பழமையானதுன்னும் அதோட வயசு 260 கோடி ஆண்டாவும் சொல்லியிருக்காரு. இந்த மலைய அனைத்து யுகங்களிலும் அழியாத மலைன்னு குறிப்பிடுறாங்க. கிருத யுகத்துல இது நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்துல மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்துல இத பொன்மலையாகவும், இப்ப உள்ள கலியுகத்துல இத கல்மலையாவும் எல்லாரும் குறிப்பிடுறாங்க. எல்லா கோயில்லையும் மூலமுதற் கடவுளான விநாயகர் தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பாரு. ஆனா திருவண்ணாமலையில முருகர் தான் முதல்ல இருப்பாரு. அவரை தான் ஃபர்ஸ்ட் வணங்கிட்டு கோயிலுக்குள்ள செல்லணும். அதிக கோபுரம் உள்ள கோவிலாகவும் திருவண்ணாமலையை சொல்றாங்க. இதுல எத்தனை கோபுரங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9 கோபுரங்கள் இருக்கு. திருவண்ணாமலையில தான் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் இவங்க 4 பேரும் தேவாரம் பதிகம்லாம் பாடியிருக்காங்க. திருவண்ணாமலையில கிரிவலம் வர்றது ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. இது எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா, மலையை ஒட்டி போகாம மலையில இருந்து இடது பக்கமா நம்ம 14 கிலோமீட்டர் நடந்தே போகணும். இது வண்டியில எல்லாம் போக கூடாது. இது போறப்ப யார்கிட்டையும் பேசாம அமைதியா நம்ம என்ன வேண்டுறோமோ அதை மட்டும் நினைச்சுக்கிட்டு நடந்து போனா கண்டிப்பா நடக்கிறதாவும், இது நம்ம நடந்து போறப்ப நம்ம கூட சித்தர்களும் முனிவர்களும் நம்ம கூடவே கிரிவலம் வர்றதாவும் நம்பப்படுது. கிரிவலம் வர்றப்போ கிரிவலத்துல 8 திசையிலையும் ஒவ்வொரு லிங்கம் இருக்கு. முதல்ல ஏந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், திருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம். இந்த கிரிவல பாதையில 20 ஆசிரமம், 306 தீர்த்தம், 26 சித்தர்கள் வாழ்ந்ததாகவும், அடிக்கி 1008 லிங்கம் இருக்கிறதாகவும், இந்த மலைய ஒவ்வொரு திசையில இருந்தும் வணங்குறப்ப ஒவ்வொரு தரிசனம்னு மொத்தம் 27 தரிசனம் பார்க்கலாம்னு சொல்றாங்க. இந்த மகாதேவம் எதுல ஏத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா 7 அடி உயரம் உள்ள செப்பு கொப்பரையில தான் ஏத்துறாங்க. இதுல என்னென்ன பொருள் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 3000 கிலோ பசுனை, 1000 மீட்டர் காடா துணி, 2 கிலோ கற்பூரம் பயன்படுத்துறாங்க. அதிகாலை 4 மணிக்கு கோயில் கருவறைக்கு முன்னாடி பரணி தீபம் ஏற்றப்படுது. ஈவினிங் 6 மணிக்கு 10 தீபங்கள் ஒண்ணு சேர்த்து கொடிகம்பத்துக்கிட்ட உள்ள கொப்பரையில ஒன்னா எரிய விடப்படுது. அந்த நிகழ்ச்சி நடக்கிறப்ப அர்த்தநாதீஸ்வரர் வெளியில வந்து 2 நிமிஷம் காட்சி அளிச்சுட்டு திரும்ப உள்ள போயிடுவாரு. இந்த நிகழ்ச்சி நடக்கிறப்ப வாசல்கிட்ட போய் பெரிய தீவட்டியில மலைக்கு அடையாளம் கட்டுறாங்க. 1668 அடி உயரம் உள்ள மலையில மகாதீபம் ஏத்தப்படுது. இங்கதான் அண்ணாமலையாரோட காலடி தடமும் இருக்கு. தீபத்துல அடிபாகத்தை பிரம்மராவும், தண்டு பாகத்தை மகாவிஷ்ணுவாவும், நெய் எண்ணெய் உள்ள இடத்த சிவனாவும் வணங்குறாங்க. திருவாரூர்ல பிறந்தா முக்தி, சிதம்பரத்தை வழிபட்டா முக்தி, காசில இறந்தா முக்தின்னு சொல்ற மாதிரி திருவண்ணாமலைய நினைத்தாலே முக்தி தர்ற இடமா நம்பப்படுது. வீடியோ பாக்குற உங்கள எத்தனை பேர் திருவண்ணாமலை தீபம் பார்க்க போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.